வணக்கம். நீங்கள் சிந்திக்க ஒரு சிறு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். வானம் தொட்டுவிடும் தூரமே. ஒரு நகரத்தில் ஒரு சட்டம் இருந்தது. அதன்படி யார் வேண்டுமென்றாலும் அந்த நகரத்திற்கு ராஜாவாக வர முடியும். ஆனால் அந்த பதவி 5 ஆண்டுகள் மட்டுமே. 5 ஆண்டு முடித்த அடுத்த நாளே மன்னனை ஆற்றின் கரைக்கு மறுபுறம் உள்ள காட்டில் விட்டு விடுவார்கள். அந்த காட்டில் மனிதர்களே கிடையாது. வெறும் கொடிய விலங்குகள் மட்டுமே இருக்கும். மன்னன் காட்டிற்குள் நுழைந்தால் போதும், வனவிலங்குகள் கொன்றே தீர்த்துவிடும். இந்த சட்டத்தை யாராலும் மாற்ற இயலாது. இந்த நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டவன் மட்டுமே அரியணையில் அமர பொருத்தமானவன். ஆக மன்னனாக முடிசூட்டிக் கொண்டவனின் தலையெழுத்து 5 ஆண்டுகளுக்கு பின் கட்டாய மரணமே. இந்த கடுமையான சட்டத்திற்கு பயந்தே யாரும் அந்த பதவிக்கு ஆசைப்படாமல் இருந்ததால் அந்த அரியணை பெரும்பாலும் காலியாகவே இருந்தது. யாரும் ஒத்துக்கொள்ளவே இல்லை. இருப்பினும் ஒரு சிலர் எப்படி இருந்தாலும் சாகத்தானே போகிறோம், மன்னனாகவே மடியலாமே என்று பதவி ஏற்பதுண்டு. அதிலும் பாதி மன்னர்கள் இடையிலேயே மாரடைப்பால் மரணம் அடைவதும் உண்டு. இப்படி ஒரு மன்னனுக்கு 5 ஆண்டு ஆட்சி காலம் முடிந்தது. அன்று ஆற்றின் கரையை கடந்து காட்டிற்கு செல்ல வேண்டும். அவனை வழியனுப்ப நாடே திரண்டிருந்தது. சந்தோஷமாகவே இருந்தார்கள். மன்னன் வந்தான். அவனுடைய சிறப்பான ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து முடிசூடி தங்க தங்க வாளேந்தி வைரங்கள் மின்ன மக்கள் முன் நின்றான். மக்கள் வாயை பிளந்தனர். இன்னும் அரை மணி நேரத்தில் சாகப் போகிறான், அதற்கு இவ்வளவு அலங்காரமா என்று கேட்டுக்கொண்டனர். தான் செல்லவிருந்த படகை பார்த்துவிட்டு சினத்துடன் கூறினான், மன்னன் செல்லும் படகா இது? பெரிய படகை கொண்டு வாருங்கள். நான் நின்று கொண்டே செல்வது சிம்மாசனத்தை கொண்டு வாருங்கள் என்றார் அவர். மன்னன் கட்டளையிட்டார். கட்டளைகள் பறந்தன, காரியங்கள் நடந்தன. சற்று நேரத்தில் அலங்கரிக்கப்பட்ட அழகான படகு ஒன்று ஆற்று நீரை கிழித்து கொண்டு மறுகரை நோக்கி பயணித்தது. மக்கள் திகைத்து நிற்க, மன்னன் கையசைக்க பயணம் தொடர்ந்தது. மிகவும் அதிர்ச்சி அடைந்தவன் படகோட்டியை. காரணம், இதுவரை அவன் மறுகரைக்கு செல்ல அழைத்து சென்ற எந்த மன்னனும் மகிழ்ச்சியாக சென்றதே இல்லை. அழுது புலம்பி புரண்டு வெம்பி செல்வார்கள். இவனோ மகிழ்ச்சி களைப்பில் பொங்கி வழிகிறானே. படிகோட்டி பொறுத்து கொள்ளவே முடியாமல் கேட்டான், மன்னா, எங்கே செல்கிறீர்கள் தெரியுமா என்று நக்கலாக கேட்டான். தெரியும், மறுகரைக்கு செல்கிறோம். அங்கே சென்றவர்கள் திரும்பி இந்த நகரத்திற்கு வந்ததே இல்லை, அது தெரியுமா என்றார். தெரியும், நானும் திரும்பி இந்த நகரத்துக்கு வரப்போவதே இல்லை என்றார் அந்த மன்னர். பின்ன எப்படி உங்களால் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது? அதுவா, நான் என்ன செய்தேன் தெரியுமா என்றார் மன்னர். ஆட்சிக்கு வந்து ஓராண்டு முடிவில் 1000 வேட்டற்காரர்களை காட்டிற்கு அனுப்பினேன். அவர்கள் கொடிய விலங்குகளை வேட்டையாடி கொன்று விட்டார்கள். 2ஆம் ஆண்டு முடிவில் 1000 விவசாயிகளை சென்றார்கள். காட்டி திருத்தி உழுதார்கள். இன்று ஏராளமான தானியங்கள், காய்கறிகள் அங்கு பயிரிட்டார்கள். 3ஆம் ஆண்டு முடிவில் 1000 கட்டடக்கலை வல்லுநர்கள், தொழிலாளர்கள் சென்றனர். இன்று வீடு, வாசல், அரண்மனை, அந்தப்புறம், சாலைகள் எல்லாம் தயார். 4ஆம் ஆண்டு முடிவில் 1000 அரசு அதிகாரிகள் சென்றனர். நிர்வாகம் சீரடைந்தது. இந்த 1000 பேரும் தங்கள் மனைவி குழந்தைகளுடன் சென்று அங்கே வாழ்கின்றனர். இப்போது நான் காட்டிற்கு போகவில்லை, என்னுடைய நாட்டிற்கு போகிறேன், வாழப்போகிறேன், அதுவும் மன்னனாக ஆளப்போகிறேன் என்றார் சந்தோஷமாக அந்த மன்னன். வாயடைத்து நின்றான் அந்த படகோட்டி. உனக்கு ஒருவேளை அரண்மனை படகோட்டி வேலை வேண்டும் என்றால் அந்த படகோடு இப்போவே வேலைக்கு சேர்ந்துவிடு என்றான் மன்னன். ஒரே ஒரு கேள்வியை மட்டும் எடுத்துக் கொள்ளலாம். மன்னனின் வெற்றிக்கு காரணங்கள் யாவை? பல காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக 2 நீங்களே கூறலாமே, உங்களுக்கு என்ன தெரிகின்றது? 1, 5 ஆண்டுகளுக்கு பின் உயிர் வாழ வேண்டும், அதுவும் மன்னனாகவே வாழ வேண்டும் என்று முடிவு எடுத்தது முதல். 2வது, அந்த முடிவினை அடைவதற்காக திட்டமிட்டு உழைத்தது. இந்த இவ்விரண்டுமே தான் அந்த மன்னனுடைய வெற்றிக்கு மட்டுமல்ல, நாம் அனைவருமே வெற்றி பெற வேண்டுமென்றால் நமக்கு தேவை ஒரு இலக்கை நிர்ணயித்தலும், அதற்காக திட்டமிடுதலும், திட்டமிட்ட பின் வெற்றி பெறும் வரை கடுமையாக புத்திசாலித்தனமாக உழைப்பதுமே. சிந்தனை திறனும் திட்டமிட்ட செயல் புரிதலும் ஒருவரிடம் அமைந்தால் அவரால் எதையும் சாதிக்க முடியும். வானம் தொட்டுவிடும் தூரமே. எப்படி இருந்தது இந்த சிறுகதை? நன்றி, வணக்கம். உண்மை சொற்கள்.